விஜய் அவர்களுக்கு பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுத்தமா பயமே தெரியல. கேட்ச் பிடிக்கிறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, மக்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு, ரொம்ப ஆரவாரமா இருக்காரு, சந்தோஷமா தெரியறாரு. ஏன் பயம் போச்சு? ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப சாதாரண விஷயம்தான். இவ்வளவு நாளா மக்கள் சந்திப்புனாலே மக்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, பாதுகாப்பே இல்லையன்ற அந்த பயம் இருந்தது. தூத்துக்குடியா இருக்கட்டும், இன்னைக்கு இருந்த இந்த கன்னியாகுமரி சந்திப்பா இருக்கட்டும், காரைக்குடி மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், போலீஸ்க்கு ஒரு சல்யூட், காவல்துறைக்கு ஒரு சல்யூட். முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம இல்ல, ஏன் கட்டுப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணம் இருந்ததுனாலதான் இவ்வளவு நாளா இந்த பாதுகாப்பு கிடைக்கல. ஆனா காவல்துறை நினைச்சா மக்களை ஈஸியா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல தெரியுது. அந்த உற்சாகம் தான், அந்த நம்பிக்கை தான் விஜய் சார் முகத்திலையும் தெரியுது. காவலர்கள் அவ்வளவு ஒத்துழைப்போட அவ்வளவு சிறப்பா செயல்பட்டாங்க. எனக்கு ஒரு சிஎம் வரா மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி அவர் சிஎம் ஆயிட்ட ஃபீல் தான் எனக்கு இருந்தது. காவலர்களுமே அந்த மாதிரி தான் பார்த்தாங்க அவரை. இதுதான் மக்கள் விரும்பும் முதல்வர் நினைக்கிறேன். ஒரு ரியல் மக்கள் விரும்பும் ஒரு முதல்வர் நினைக்கிறேன். அந்த சந்தோஷம் தான் விஜய் சார் முகத்திலையும் தெரிஞ்சது. மக்கள் மத்தியிலும் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுது. எனக்கு கூடுதல் சந்தோஷம் மக்களும் பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த பாதுகாப்பை கொடுத்த காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றிகள், 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 நன்றிகள்.